நீங்க எப்பொழுதுமே பிறந்ததிலிருந்து உங்களுடைய நடைபாவனைகள் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வசீகர எண்ணத்தால் எல்லாரையும் எளிதில நீங்க வசீகம் பண்ணிடுவீங்களாம். அவ்வளவு ஒரு பேச்சாற்றலும் உங்கள்கிட்ட இருக்கு. அவ்வளவு செயல்பாடுகளும் உங்களிடம் இருக்குன்னு தான் 12 ராசிகள்ல ஒரு முதன்மை ராசியாக நீங்க தான் இந்த வசியம் செய்யறதுல இருக்கீங்க அப்படின்னு கூறணும். அது யாராக எதிரில் இருந்தாலும் சரி, அது உங்களுடைய முதலாளியோ அல்லது நீங்க வேலை செய்கிற இடத்துல பாஸ்டோ யாராக இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற சின்ன சின்ன செயல்களின் மூலம் அவர்களுக்கு உங்களை பிடித்து போகுமாம். அப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் எப்பொழுதுமே நேர்மையா இருக்கணும். அதுவும் நீதியில தான் நம்ம எப்பொழுதுமே நடக்கணும். பொய் பேசுறவனுக்கும் பொய் சாட்சி கூறுபவனுக்கும் நம்ம துணை போகவே கூடாது. அது நம்முடைய நெருங்கிய நண்பரோ நம்மளுடைய உறவினரோ யாராக இருந்தாலும் சரி, நேர்மையா இருக்கிறவன் பக்கம்தான் நான் இருப்பேன் அப்படின்னு கூறுவதில் இந்த துலாம் ராசி நேயர்களை அடித்து கொள்ள ஆளே கிடையாது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நபரை இந்த ஒரு நாளில் நீங்கள் சந்திப்பீர்கள். சந்தித்து இதன் மூலம் அதிக அளவிற்கு உங்களுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது அமையும். இந்த ஒரு நாளில் முக்கியமான சந்திப்பு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரனை ஆளும் கிரகமாக கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி போன்று உங்களையும் சார்ந்து உள்ளவர்களின் அதிர்ஷ்டத்திற்கு காரணமாக இருப்பார்கள். உங்களுடன் இருக்கின்ற நண்பர்களோ உறவினர்களோ யாரேனும் உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு செல்வதற்கும் அவர்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பார்கள். அவர்களும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு சந்திப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஒரு நாளில் சந்தித்து உங்களுக்குள்ளான பழக்கம் இன்று என்னமோ ஒரு பேச்சுவார்த்தையுடன் இருக்கலாம். ஆனால் நாளைய நாள் அது மிகவும் நீண்டு சென்று ஒருவருக்கொருவர் அனைத்தையும் பரிமாறிக்கொண்டு அடுத்த கட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்கும் வாய்ப்புகள் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்குமாம். அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு முக்கிய நபர் ஒருவரை நீங்கள் சந்திப்பீர்கள். அதுவும் சந்திப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை அவர் உங்களுக்கு அளித்து விடுவார். இத்தனை நாட்கள் வரைக்கும் எவ்வளவோ வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, வெளியில் சொல்ல முடியாத என்ற பிரச்சனைகள் அனைவருக்குமே இருக்கத்தான் செய்யும். அப்படி சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பிடித்த நபரிடம் உங்களுடைய மனதில் இருக்கும் குறைகளையும் நிறைகளையும் கூறுங்கள். அவர்களிடம் மனது விட்டு பேசுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது மிகவும் செழிப்பாக அமையும். இந்த ஒரு நாளில் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. தேவையில்லாத விஷயத்துல நீங்களே போய் மூக்கம் முளைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும். இத்தனை நாட்கள் உங்களுக்கு இருந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இந்த ஆடி மாதத்துடன் முடிந்து அடுத்த வருகின்ற ஆவணி மாதத்தில் அதிக அளவு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களை சார்ந்து உள்ளவர்களின் கருத்துகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கணும். அது உங்களுடைய பண்பு, அது உங்களுடைய ராசியிலேயே பிறந்திருக்கும். இருந்தாலும் உங்களுடன் இருப்பவங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளை கூறினாங்க அப்படின்னா அவங்க கூறுறதை நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். அது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் அடுத்து நிர்ணயம் பண்ணிக்கணும். இருந்தாலும் அவங்க சொல்றதுக்கு சரின்னு நீங்கள் தலையாட்டி அதை நீங்கள் கேட்டு வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அப்பொழுதுதான் அவர்கள் உங்களிடம் இருக்கும் நிறைகளையும் குறைகளையும் அவங்க உங்களிடம் எதுவும் நினைக்காம சொல்லுவாங்க. அதை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய குடும்ப உறவுகளின் மதிப்பு அளித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்துடன் நேரத்தை போதுமான அளவுக்கு செலவிடுங்கள். வேலை என்று இல்லாமல் குடும்பத்துடன் நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டும். உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த காதல் மற்றும் உறவுகளின் மீது நாட்டம் அதிகமாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நீங்கள் ஒரு காதல் மன்னனாக கூட இருப்பீர்கள். உங்களை பார்த்தா யாருனாலும் காதலித்து விடுவார்களாம். உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய பேச்சு திறமைகளும் அப்படி இருக்குமாம். எனவே நீங்கள் மிகவும் காதல் மன்னனாக இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த ஒரு நாளில் 2 விதமான பலன்கள் இருக்கும். கலவையான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்கும். தொழில் வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமானது இருக்காது. உங்களுக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்க இந்த ஒரு நாளில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் யாராவது ஒருவர் சண்டையிட்டார்கள் என்றால் மற்றொருவர் அமைதியாக சென்று கொள்வது மிகவும் நல்லது. இது காதல் வாழ்க்கையில் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையிலும் தான் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம். அதுவும் நம்முடைய துணைக்குத்தானே நம்ம விட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு உங்கள் மனதளவில் நினைத்து நீங்கள் விட்டு கொடுத்து வாழுங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயரும்.
உங்களுக்குள்ள யாரோ மனஸ்தாபங்களும் மனசுல ஏதாவது பாரங்கள் இருந்துச்சுன்னா ஒருவருக்கொருவர் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்கள பத்தி நீங்க தப்பாவோ அல்லது அவங்க மேல நம்பிக்கை இல்லாமோ இருந்தீங்கன்னா அதை ஓப்பனா கேளுங்க. இந்த ஒரு நாள்ல நீங்க கேளுங்க. உங்களுக்கான விடையும் உங்களுக்கான ஆன்சரும் கட்டாயம் உங்களுடைய துணையிடம் இருந்து கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல உங்கள் மனதில் இருக்கும் நீண்ட நாட்களாக கேட்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருந்த அந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய துணையுடன் கேளுங்கள். கட்டாயம் அந்த கேள்விக்கு பதிலானது கிடைக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய துணையை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வதற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் சின்ன சின்ன இடத்துக்கு கூட்டு போய் அவங்கள சுத்தி காட்டினீங்க அப்படின்னா அவர்கள் உங்கள் மீது அதிக அளவிற்கு காதல் வைப்பார்களாம். எனவே இதனையும் நீங்க பண்ணி பாருங்க. உங்களுடைய காதல் உறவில் இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுடைய குணத்திற்கு ஏற்ற ஒரு நபரை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த ஒரு நபரை நீங்க சந்திக்கத்தான் முடியும். அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும். அவங்க நமக்கு செட் ஆவாங்களா இல்லையா என அனைத்தையுமே உணர்ந்து அதை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம். இல்லைன்னா அதை அப்படியே கூட வச்சிருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல புதிய நபர் ஒருவரை நீங்கள் சந்திப்பீர்கள். இதனால் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி அமையும் என்றால், தொழில் வளர்ச்சிக்கு உதவும் ஒப்பந்தங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒப்பந்தங்களை முடிக்க சில முக்கியமான சந்திப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுவும் புதிய நபராக யாராவது உங்களுக்கு அறிமுகமாவார். அவர் மூலம் இந்த ஒப்பந்தங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது உங்களுக்கு கிடைக்கும். பெரிய முதலீடுகள் மற்றும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்கள். அது சரியான நிறுவனம் தானா, அதை வாங்கினா நமக்கு லாபம் கிடைக்குமா என அனைத்தையுமே நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதை வாங்குறதுனால எந்த ஒரு தப்புமே கிடையாது. எனவே ஒரு முறைக்கு பல முறை அதை யோசிச்சுட்டு இதுக்கு முன்னாடி அனுபவம் இருப்பாங்க அல்லவா, அவங்ககிட்ட நீங்களும் ஒரு தடவை ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை கேட்டு அந்த ஒரு இடத்த வாங்குங்க. கட்டாயம் அதனால உங்களுக்கு நன்மை தான் ஏற்படும். இதனால எதிர்வரும் உங்களுக்கு பிற்காலத்துல இதனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம். எனவே இதனையும் நீங்க கேட்டு முடிவெடுங்க. குடும்பத்தினருடன் போதுமான நேரத்தை செலவிடுங்க. எந்த ஒரு